அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பூண்டு பால் கார்லிக் போட்டு மில்க் ரெடி பண்ணுறது தான். இது பிஃபோர் பெட் தான் வந்து பெட்டர் டைம் டு கன்சியூம். ஸோ நான் இந்த பூண்டு உரிக்கிறப்போ நேற்று ஃபுல்லாக எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக எதை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சித்து விலாகு ஆதித்யா சேனலில் வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒரு ஷோ ஒரு நினப்பு இருக்கா, கொஞ்சம் நடிங்க பாஸ், இந்த மாதிரி ஷோஸ் பார்த்தா நான் என்ன மறந்து சிரிப்பேன். ஸோ நேற்று ஃபுல்லாக நான் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த காமெடி ஐட்டம்ஸு கொஞ்சம் சிரித்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம். ஸோ அப்படியே பேசி பேசி பார்த்து உரிச்சாச்சு. உரித்த பின்ன இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்தி. உங்களுக்கு வந்து இப்போது கேஸ் பெயின் வந்து ஒரு சில பேருக்கு முதுகில் குத்தும், நெஞ்சு சைடு குத்தும். அதுவும் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் லைட்டாக குத்துனாலுமே நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுறதே ஒருவேளை ஹார்ட்டில் அட்டாக் வந்திருக்கோம் அப்படின்னு தான். ஸோ அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, பூண்டு பால் வச்சு குடிச்சுப்பாரு, கண்டிப்பாக ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்ட்டு. மேபி கண்டினியூஸாக நான் ஃப்ரைடேலேருந்து சிக்கனாக சாப்பிட்டுட்ருக்கேன். மேபி அதனால கூட இருக்கலாம். ஸோ ஒரு 4 to 5 விசில்ஸ் அப்புறமா நல்ல கார்லிக் வந்து இந்த மாதிரி கையாலே மேஷ் பண்ணிடலாம். பட் நான் என் பசங்களுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இந்த பேக்ட் ஐட்டம் சாப்பிட்றாங்க அப்படி தானே. இந்த சிப்ஸாக இருக்கட்டும், இந்த ப்ரிங்கிள்ஸு, ஸோ மெனி திங்ஸு, சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேஸ்ட் ஐட்டம் தான். ஸோ அதனால் நான் வந்து பசங்களுக்கும் இதை கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். மிக்சியில் கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதை ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிட்டு ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பாலை தான் திரும்ப நான் காய்ச்சிறேன். ஸோ வந்து இதில் ஒரு 4 டம்ளர்ஸ் பால் இருந்தது, 4 கிளாஸஸ் ஆஃப் மில்க் இருந்தது. அதில் வந்து நான் வந்து இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு லெஸ் தென் 15 மினிட்ஸ், பிகாஸ் இது ஆல்ரெடி காய்ச்சின பால் பார்த்திங்களா. ஸோ நான் வந்து அந்த பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ்லேயே கொதிச்சிருச்சு. இதை கொதித்ததுக்கப்புறமேட்டு என் பசங்களுக்கு கொடுக்குறப்ப நான் வடிகட்டி தான் கொடுத்தேன். இது ஆஸ் இட் இஸ் நம்ம நார்மலாக கன்சியூம் பண்ணுற மில்க் மாதிரியே தான் இருக்கும். என்ன பூண்டோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் சேயிங், இது ஒரு பெஸ்ட்டு ரெமெடி. நம்மளுக்கு வந்து ரொம்ப கேஸ் ப்ராப்ளமாக அது இருக்குது, வாய்வு தொல்லையாக இருக்குது. வாய்வு தொல்லை இனி இல்லை, அந்த டைலாக் தான். கண்டிப்பாக இதை ஒரு நைட்டு பிஃபோர் பெட் கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா வந்து மறுநாள் மார்னிங்கே வந்து ஒரு பெஸ்ட் ரிலீஃபாக இருக்கும். ஒரு சில பேர் குனிஞ்சிட்டு எழுந்துக்கும் போதெல்லாம் வந்து ஐயோ மூச்சு பிடிச்சிருச்சு, மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவோம். அந்த மூச்சு பிடிப்புலாம் இது ஒரு பெஸ்ட்டு மருந்து. அவ்வளோதாங்க, நம்மளோட பால் ரெடி ஆகிட்டு அதை நான் உங்களுக்கு அந்த கிளாஸில் போடும்போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள்.